ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு. அப்போ மனம் திறந்து பேச போறதாவும் சொல்றாரு. இது உடனே அவர் திமுகல இணைய போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கம் இப்போ வந்திருக்கு. திமுகல இணையக்கூடாதா? அவங்க தானே ஃபுல் பிராண்டு. திமுக யார் இருக்கான்னு பார்த்தா அதிமுகவினர் தான் அதிக பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரிஜினல் திமுககாரன் போஸ்ட் ஓட்டிக்கின்னு இந்த 200 rupees வாங்கிட்டு சுற்றி நிற்கிறான். இப்போ அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு திமுக எம்எல்ஏ எதிர்பார்க்கலாமா சார்? எதிர்பார்க்கலாம். இல்லை அலையில் என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்கு திமுகக்கு எதிராக அவ்வளோ ஆளாக இருக்கா சார்? நம்ம ஆள் இருக்கிறார்ல ஸ்பாய்லர் விஜய். இதே கேஸ் வந்தப்போ என்ன சொன்னேன் சார், ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு சார், பொறுப்பு டிஜிபிலாம் நியமிக்கலை அப்படின்னு சொன்னல. ப்ராசஸ் எங்கே போச்சு, ஏன் பொறுப்பு டிஜிபி நியமிச்சிங்கன்னு கேட்க போகிறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஏதோ தப்பு நடந்துச்சு சார், சாரி சார், நாங்கள் அதுக்கு வேறு வழி இல்லை நியமிச்சிருக்கோம், தயவுசெய்து பர்மிஷன் கொடுங்க, இப்போ பேனில் அமைச்சிட்டோம், அது வரப்போது, வந்தோடனே நாங்கள் நியமிப்போம், இதுதான் சொல்லுவோம். உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒன்றுபட்ட அதிமுக வரணும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இப்படி பாருங்கள். போன தடவை 20 இடம் போச்சு, இந்த தடவை அவருக்கு கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சிருந்தாலும் ஒரு டேமேஜை உண்டாக்குனாருன்னா சிக்கல். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அப்போ மனம் திறந்து பேச போகிறதாவும் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அவரோட ஆஃபீஸில் என்றைக்கும் இல்லாதபடி பெரியார் ஃபோட்டோவே மாட்டியிருக்காங்க. இது உடனே அவர் திமுகவில் இணைய போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கம் இப்போ வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் திமுகவில் இணையக்கூடாதா? அவங்க தானே ஃபுல் பிராண்டு, ரெஜிஸ்டர்டு பிராண்டு பெரியார் திமுக தான். இவங்க அப்பப்போ பயன்படுத்திக்குவாங்க. அதனால் திராவிட மாடல் கவர்மெண்ட்டுக்கு போகிறாரா? போவார். திமுகவில் யார் இருக்கான்னு பார்த்தா அதிமுகவினர் தான் அதிக பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரிஜினல் திமுககாரன் போஸ்ட் ஓட்டிக்கின்னு இந்த 200 rupees வாங்கிட்டு சுற்றி நிற்கிறான். ஆனால் அதிமுகவில் போனவங்கலாம் பாருங்கள், சேகர் பாபு, ராஜா கண்ணப்பன், செந்தில் பாலாஜி, நம்ம தமிழ் செல்வன், KSSR, ராஜா கண்ணப்பன், ஏவாவேலு, முத்துசாமி, செல்வ கணபதி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். பக்கா செல்வாக்காக இருக்கிறாங்க. அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க. அடுத்து அந்த வரிசையில் இவரும் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த அமைச்சர்கள் விட்டு பிள்ளைங்க இப்படி இருக்குது. இல்லை புதுசாக வரான் பாருங்க, அந்த மாதிரி ஆள் கொஞ்சம் இருக்கிறான். ஆனால் ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்காக கலைஞர் 13 வருடம் வனவாசம் இருந்த பொழுது உடன் இருந்தவர்கள், அவர்களுடைய வாரிசுகள் இவங்களாம் யாருமே கிடையாது. எல்லாம் 89க்கு மேலே வந்தவங்களாம் அமைச்சராக பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இல்லை அவங்க வீட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. நீங்கள் பல ஆளுன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு ஒரு ஆள் தான் இருப்பார்னு நினைக்கிறேன், துரைமுருகன். அதுக்கேற்ற பலனே அவர்கள் அனுபவிக்கிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, மினிஸ்டர் ஆகிறாப்புல, ஒருத்தர் MP ஆகிறாரு அப்படின்னு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உண்மையான திமுகவினர் ஒன்றும் இல்லாமல் ஓரங்கட்டப்பட்டு சாதிக் பாட்ஷா, ரகுமான் கான் ஃபேமிலி, இவங்க சிறுபான்மையாக இதுன்றாங்க, உருட்டுறாங்களே, அதுக்கு சொல்கிறாங்க. இன்னும் பல சிட்டி பாபு ஸ்டாலினுக்காக உயிரே கொடுத்தாரு. அவர் ஃபேமிலி எங்கே போச்சு? சிட்டி பாபு இறந்து போனார். ஃபேமிலி AK ஜெகதீஷன் ஒருத்தர் இருந்தார், சேப்பாக்கம் பகுதி செயலாளர். இன்றைக்கி எங்கே? பருதி இளம்பருதின்னு இருந்தார். அவருக்கு அப்புறம் பருதி இளம்வழுதி, அவர் இல்லாத பாடுபடுத்தி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் அவர் வெளியே போனார், ஏடிஎம்கே போனார். அவருடைய பையன் கவுன்சிலராக இருக்கான். எங்கே பெருசாக இதாக இருக்குது. இந்த மாதிரி பலரும் பல மாவட்டங்களில் பல கதைகள் சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு நம்மளுக்கும் போனால் ஒரு புத்துயிர் பெற்றவர் புது வாழ்வு பெறலான்ற மாதிரி அங்கே போய் உருட்டலாம். இவங்க இது பண்ணிக்குவாங்க, சேர்த்துக்குவாங்க. சந்திரகுமார் இல்லையா, அதே ரோட்டில் MLA. ஆமாம். அதனால் இவரும் சந்திரகுமார்கிட்ட போய் போட்டி போட வேண்டியது. இப்போ அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு திமுக எம்எல்ஏ எதிர்பார்க்கலாமா சார்? எதிர்பார்க்கலாம். இல்லை அலையில் என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்கு திமுகக்கு எதிராக அவ்வளோ ஆளாக இருக்கா சார்? நம்ம ஆள் இருக்கிறார்ல ஸ்பாய்லர் விஜய், அவர் பார்த்துக்குவார்ல பல இடங்களில். அப்புறம் 5 வருஷம் இவங்க சிறப்பான ஆட்சியில் அதற்குரிய பலனும் கிடைக்கும்ல. ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்தால் திமுக எதிர்ப்பு வாக்க தான் பிரிக்க போகிறாரு, அது டிஎம்கேக்கு தான் ஃபேவராக முடிய போகுதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கேட்கறதுலாம் பதில் சொல்லுங்கள், அப்புறமா சொல்லுங்கள். சிறுபான்மை மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள்? இது வரைக்கும் திமுக வாக்களிச்சிருக்காங்க. ஏன் அதிமுக வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க? அங்கே பாஜக இருக்குன்றதுனால. மோகன் சி லாசரஸ் நேற்று ஒரு பொதுக்கூட்டம் பேசியிருக்கார். திமுக துரோகம் இழைத்து விட்டது, எந்த நாளும் அவர்களை ஆதரிக்கக்கூடாது. இது மாதிரி பல இடங்களில் கிறிஸ்துவ சிறுபான்மையினர் 7% இருக்காங்க தமிழ்நாட்டில். இவர் ஒரு கிறிஸ்துவர், அந்த பாசம் எல்லாருக்குமே இருக்குது விஜய் மேலே. அவருக்கும் அந்த பாசம் இருக்குது. இல்லாட்டி ஜான ஆரோக்கியசாமியார் கூட இருக்க மாட்டார்.
அப்போ இந்த மாதிரி அந்த வாக்குகள் இது வரைக்கும் யாருக்கு விழுந்தது? 7%. திமுக. இப்போ விஜய்க்கு போகலாம். முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு இது வரைக்கும் கோபம் இருந்திருக்கும். அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கு திமுக வரக்கூடாதுன்னு அதிமுக ஓட்டு போட்டாங்களா? இல்லை போட தோணுச்சா அவங்களுக்கு? ஏன் தோணலை? அதிமுக போடுறதுக்கு ஏன் தோணல? பிஜேபி. அப்போது இப்போ தோணுச்சுன்னா யாருக்கு போடுவாங்க? விஜய். பட்டியலின இளைஞர்கள், பெரும்பாலான இளைஞர்கள், உதயநிதி வந்ததுனால வந்த இளைஞர்கள், திருமாவளவன்ட்ட இருக்க இளைஞர்கள், இதெல்லாம் வந்து புது இளைஞர்களை கொண்ட இயக்கம் எங்கள் இயக்கம். அதிமுகவில் அது இல்லை அப்படின்னு இவ்வளோ நாளாக உருட்டியிருந்தீங்க. சீமான்ட்டையும் இருக்கிறாங்க இளைஞர்கள், அண்ணாமலைகிட்ட இளைஞர் இருக்காங்க. அண்ணாமலைகிட்ட இளைஞர்கள் இப்போ பாஜக அப்படி ஓட்டு போட போகிறாங்க, என்டிஏக்கு போக போகுது. இங்கே இருக்கிற இளைஞர்களில் பெரும்பாலும் அப்பா டிஎம்கேக்கு, அப்பா விசிகேக்கு இதெல்லாம் போட்டாலும் பிள்ளைங்கள் இன்றைக்கி விஜய் ரசிகர்களாக விஜய்க்கு போடுறவங்களாம் இருக்காங்க. அப்போது இங்கே இருக்கிற இந்த இளைஞர்கள் ஓட்டு, இந்த ஓட்டு இப்போ எங்கே போகுது? விஜய். இதில் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா குறைந்தது ஒரு 8 to 10% யாருடைய ஓட்டை பிரிக்க போகிறாரு? திமுகவுக்கு எதிராக விழ வேண்டிய வாக்குகளையும் பிரிப்பார். அதை இவர் பிரிப்பார், சீமான் பிரிப்பார், அதிமுக பிரிக்கும், எல்லாம் பிரிப்பாங்க. அதிமுகவுடைய எழுச்சி பயணம் மற்றதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் ஒரு விதமான மனநிலையை அதிமுகவுக்கு பரவாயில்ல, இவங்களே தேவையில்லை, இவங்களுக்கு கொடுக்கலான்ற மனநிலையில் வர்றதையும் பார்க்க முடியுது. அப்போ இவர் திமுகவுடைய கோர் ஓட்டில் ஒரு 8% 10% பிரிக்கிறாரு. அதிமுகவும் ஒரு எழுச்சி இருக்குது, இவருக்கு உரிய ஓட்லேயும் ஒரு 10% இவர் கிடைக்குது. அப்போ ஒரு 20% வாங்குறாரு. இங்கே 45%ல் ஒரு 8-9% பூட்ட கேஸு அப்படின்னு முடிவு பண்ணால் அவர்கள் 39% இருந்தால் யார் ஜெயிப்பா? 2016 திரும்பாதா? மக்கள் நல கூட்டணி இந்த இடத்துல யார்? விஜய். அப்புறம் நீங்கள் சொல்கிற இது இப்போ பொருந்தி வருதா? பொருந்தது சார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வாக்காளருக்கு வந்து பிஜேபியோட, அதாவது அவங்களோட சித்தாந்தங்கள், அவங்களோட கொள்கைகள் நாளைக்கு இங்கே வரதுக்கு திமுக கூட்டணிக்கே நான் ஓட்டு போட்டு போயிடுவேன்னு நினைப்பாங்களா சார்? ஏன் நினைக்கணும்? எனக்கு கரண்ட்டு பில்லு ஏறுறது பற்றி நான் கவலைப்படுவேன்னா பிஜேபி வரணும். பிஜேபி வந்து அவ்வளோ பெரிய தீண்டாமை, அவ்வளோ பெரிய இதுன்னா பிஜேபினால் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள்? நான் அவ்வளோ பெரிய கொடிய கட்சியா? அது என்ன நடந்துச்சு சொல்லுங்கள்? ஏதாவது 1-2 சொல்லுங்கள். இல்லை, அவங்க வந்து இப்போவும் தமிழ்நாடு மக்கள் நீட் எதிர்க்கிறாங்க, ஜிஎஸ்டி எதிர்க்கிறாங்க. நீட்டு எதிர்க்கிறாங்கல்ல, நீட் யார் கொண்டு வந்தா? மொத்தம் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, ஆனால் செயல்படுத்தினது பாஜக. நீங்கள் என்ன இப்போ சொல்லி வந்தீங்க? ரத்து பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ரத்து பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் சொன்னது என்ன? ஏமாத்து தானே. செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுகவில் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, இவர் வந்து சசிகலா, டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ் அவர்களை வந்து இணைச்சி, அதாவது இபிஎஸ்க்கு எதிராக இருக்கவங்கலாம் மொத்தமாக இணைச்சி ஒரு அணியை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் இவருக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னொன்று விட்டீங்க, நாளைக்கு வேணால் நீங்கள் யாராவது சேர்த்துங்க. எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு 40 எம்எல்ஏக்கள் வெளியில் வர்றாங்க. அவங்களே இணைச்சிக்கிட்டு ஒரு மாபெரும் மாற்று அணியாக உருவாக்க போகிறார். விட்ட வேண்டியதானுங்க, என்ன காசா பணமா? டிடிவி வந்து செங்கோட்டையன் கூப்பிட்டோன்னா வரப்போகிறாரா? டிடிவி என்டிஏவில் இருக்கார். ஆனானப்பட்ட இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த மேட்டர்லேயே கம்முன்னு இருக்கார். ஏடிஎம்கே எதிராக பேசாமல் திமுக வீழ்த்து தான் நம்ம லட்சியம்ட்டு இருக்கார். விஜய் வாக்குகளை பிரிப்பார், ஒரு ஸ்பாய்லர். இதை நான் சொல்கிறதுனால நான் விஜய்கிட்ட போயிடணும்லாம் நீங்கள் இட்டுக்கட்டியில் எழுதாதீங்கன்ற அளவுக்கு சொல்கிறார். சசிகலா யார் கூடயும் எப்போவுமே வரல. ஆனால் அப்படிப்பட்டவங்கள அதிமுக ஜெயிக்கணும், ஒன்றுபட்ட அதிமுக வரணும், திமுக வீழ்த்த பண்ணணும்னு பேசுகிறாங்க. அநேகமாக பிரச்சாரத்துக்கு வரலாம். அவங்க பேச்சுக்கு ஓபிஎஸும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஓபிஎஸ் அங்கே உருண்டு இங்கே உருண்டு நானும் ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலைன்னா ஏடிஎம்கில் இருந்தால் தான் நடக்கும்ன்றனால கம்முனுகிறாரு. ஏதாவது ஒரு 2-3 எம்எல்ஏவது கிடைக்கும், பிஜேபி சார்பாக வாங்கி தருவாங்கன்னு. இதில் புதுசாக இப்போ செங்ஸை பிடிச்சிருக்காங்க. செங்ஸ் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவரும் அதிகபட்சம் டிஎம்கேக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இந்த விஷயங்களை ஒரு மாதம் ஓட்டுவாங்க. இதனாலேயே அதிமுக ஒன்றும் இல்லாமல் போச்சுன்ற அளவுக்கு ஓட்டுவாங்க. அவ்வளோதான். இங்கே யாருக்கும் எந்த அளவுக்கு அறிவே கிடையாது, எதையும் கிராஸ் செக் பண்ணுறது கிடையாது. நாம் ஒன்று கிளப்பி விட்டால் அதுக்கு பேசுறது இருக்காங்க. இன்னொன்று இந்த மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் டிஜிபி மேட்ரு அவ்வளோ பெருசு. யாராவது எடுத்து பண்ணாங்க? தென் மாவட்டத்தில் ஏன் எடப்பாடி பிரச்சார பயணம் போகிறான்றதை பற்றி பேசுகிறாங்க. அவர் பிரச்சார பயணம் தான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலம் தான் போகணும், மாவட்டம் தான் போகணும். தென் மாவட்டம் போகிறாரு, அதில் என்ன டிபேட்டுக்கு இருக்குது? அதுக்கு 4 லகட பாண்டிகள் தெரியுதா? அதுவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது தானே சார். என்ன அரசியல் முக்கியத்துவம்? அதில் விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது டிஜிபி தேர்வில் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல. இவரை டிஃபேம் பண்ணணும். இவர் பிரச்சார பயணம் ஒன்றும் இல்லை, இவர் வந்து என்ன போனாலும் ஒன்றும் இல்லை, சசிகலா வரமாட்டாங்க, இது வரமாட்டாங்கன்னு காமிக்கணும். தென் மாவட்டத்தில் வளரவே வளராது ஏடிஎம்கே உருவாக்கணும்.
அப்புறம் அஜெண்டா அது, அதனால் அந்த அஜெண்டாவில் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நான் கேட்குறேன், டிஜிபியில் என்ன தெரியுது உங்களுக்கு? உங்களுக்கே தெரியலன்னா மற்றவங்களுக்கு என்ன தெரியும் கீழே இருக்கவங்களுக்கு? பிரகாஷ் சிங்கு வழக்கு என்ன வழக்கு, எதனால் வந்தது, எங்கே தப்பு நடக்குது, இதுக்கு முன்னாடியே நியமிச்சிருக்காங்கன்னா பிரகாஷ் சிங் வழக்குக்கு முன்னாடி தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி இங்கே அந்த தப்புலாம் நடந்திருக்கு. ஊபிலையும் பண்ணுறாங்கன்னா ஊபியில் பண்ணுறதே தான் தப்பு, அதுக்கு கண்டெம்ட் கேஸ் இருக்குது. அந்த தப்பை காரணம் காமிச்சிட்டு மறுபடியும் நான் தப்பு பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? பொறுப்பு டிஜிபி நியமிக்கக்கூடாதுன்னு உத்தரவு, வழிகாட்டுதல் இல்லை, உத்தரவு. ஏன் நியமிக்கக்கூடாதுன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வர்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்கணும். இல்லை அயோக்கியத்தனம் பண்ணுறீங்கன்னு வழக்கு போய் இனி இப்படி பண்ணக்கூடாது. ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபின்றவர் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறவர் சீனியாரிட்டி அடிப்படையிலையும் முறையாகவும் தேர்ந்தெடுக்கணும். அதில் அரசியல் இருக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் உங்கள் பேனெல்லாம் காமிச்சு வைங்க. அதில் சர்வீஸ் ரெக்கார்டு கிளியராக இருக்கிறவங்க, அயோக்கியத்தனம் பண்ணுறவன் முல்லை மாதிரி முடிச்சவைக்கெல்லாம் இல்லாமல் சர்வீஸ் ரெக்கார்டு கிளியராக இருக்கிறவங்கள 3 பேரை நாங்கள் தர்றோம். அதுலேருந்து ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்கன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதை இவங்க ஃபாலோ பண்ணல. இந்த விவகாரத்தை ஒரு விவாதம் நடந்தால் தானே சரி தப்பு மக்களுக்கு புரியும். டிபேட் யாரும் பார்க்கறதில்ல. ஒருவேளை யாராவது பார்க்கணுன்னு நினச்சா கூட அந்த மாதிரி புரியும். அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே நாட்டுக்கு தேவை. இது விவாதிக்க மாட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கி இந்த விவகாரம் நாளைக்கு இவர் எடுத்துக்கிட்டு செங்கோட்டையன் தலைமையில் அது போகணும். இன்னும் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு மாபெரும் தலைவராக செங்கோட்டையனை காட்டுற வேலை நடக்கும். இப்போ வேறு முறையிட்டிருக்காங்க சார். ஒரு அட்வொகேட் யாரோ வரதராஜன்றவர் ஹைகோர்ட்டில் முறையிட்டிருக்காரு. ஆனால் பெட்டிஷனாக நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா இதை நாங்கள் விசாரிக்கிறோம் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஹைகோர்ட் கேட்கும், மதுரை கிளையில் என்ன ரச சொன்னேன், இதே கேஸ் வந்தப்போ என்ன சொன்னேன் சார், ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு சார், பொறுப்பு டிஜிபிலாம் நியமிக்கலை அப்படின்னு சொன்னல, ப்ராசஸ் எங்கே போச்சு, ஏன் பொறுப்பு டிஜிபி நியமிச்சிங்கன்னு கேட்க போகிறாங்க. அது இவங்க பதில் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஏதோ தப்பு நடந்துச்சு சார், சாரி சார், நாங்கள் அதுக்கு வேறு வழி இல்லை நியமிச்சிருக்கோம், தயவு செய்து பர்மிஷன் கொடுங்க, இப்போ பேனில் அனுப்பிச்சிட்டோம், அது வரப்போகுது, வந்தோடனே நாங்கள் நியமிப்போம், இதான் சொல்லுவீங்க. என்ன சாதிச்சிங்க? அதில் பேர் தானே கெட்டுப்போச்சு. இன்னும் ரொம்ப பேருக்கு இந்த விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லாருக்கும் ஒரே பார்வை, எவரும் டிஜிபி அவரும் டிஜிபி. சீமா அகர்வால் ஏன் வந்தாருன்னா இவங்க வந்தாருன்னா அப்படின்ற பார்வை தான் இருக்குது. அது ஏன் இது பண்ணணும்னு இருக்குல்ல சார், இந்த கவர்மெண்ட் ஏன் இது பண்ணுறாங்க? அதுக்கான விடையே சொல்லுவாங்க கோர்ட்டில். ஆமாம், வேற என்ன, இப்படி தான் பல்ட்டி அடிப்பாங்க. பேனல் லேட் ஆகிடுச்சு. ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ்லேருந்து ஓபிஎஸ் விலகிட்டார். டிடிவி தினகரன் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எங்களோட ஸ்டாண்டை டிசம்பரில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேக் அடிக்கிற மாதிரி ஒரு தோணியில் சொல்லியிருக்காரு சார். அது என்ன சார் ஆக போகுது இந்த என்டிஏ கூட்டணியில்? அப்படிலாம் சொல்லியா சொல்லியிருக்கேன், டிசம்பரில் சொல்ல எங்கள் நிலைப்பாடு அலையன்ஸில் நான் இருக்கிறேனா இல்லையான்றதை நயினார் நாயகன் போய் கேளுங்க. அப்புறம் என்ன? இல்லை சார், டிசம்பர்னு சொல்லியிருக்காரு சார், டிசம்பரில் நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு சார். ஏங்க அப்புறம் ஏங்க இந்த வார்த்தை சொல்கிறாரு, நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு நயினார் நாயகன் போய் கேளுங்க சார். அது ஏன் அந்த வார்த்தை வந்திருக்குன்னா, 3 நாள் முன்னாடி நினைக்கிறேன், மூப்பனார் அவர்களோட நினைவு நாளில் இவரை அழைப்பு விடுக்கலைன்ற ஒரு செய்தியும் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல சார். ஆமாங்க, நீங்கள் 1000 வேலை பண்ணுவீங்க, அண்ணாமலை கூட சேர்ந்துக்கிட்டு அதிமுகவை டிடிவி தலைமையில் வரும்னு அண்ணாமலை சொல்லுவார், எல்லாம் பண்ணுவீங்க. அப்போ என்டிஏ அடிமைகளை விட்டுட்டு மற்றவங்களை சேரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, அண்ணாமலை தூக்குங்க, டிடிவி ஓபிஎஸ் பற்றி நாங்கள் முடிவெடுப்போன்றாங்க. ஒத்துக்கிறாங்க. அவங்க பற்றி அதிமுக உள்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோன்றாங்க. கழட்டி விட்டாங்களா கூட்டாளி? எடப்பாடிக்கு பிடிக்கலையோ இவங்க யாரையும்? ஆமாம், எடப்பாடி பிடிக்கல தான். இப்போ பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒன்றுபட்ட அதிமுக வரணும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இப்படி பாருங்கள். போன தடவை 20 இடம் போச்சு, இந்த தடவை அவருக்கு கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சிருந்தாலும் ஒரு டேமேஜை உண்டாக்குனாருன்னா சிக்கல். எங்கள் சைட்லேருந்து இது பண்ணுறோம். ஒரு என்டிஏவில் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன அதிமுகவில் இருந்த மாதிரி இருந்தால் தானே தப்பு. ஒரு என்டிஏவில் இருக்கட்டும், எதிர்த்து பேச மாட்டார், திமுக அடிப்பார், ஒரு நல்ல கேடரு, நல்ல லீடரு அப்படின்னு பேசுவாங்க. அப்போ அவர் அதை தான் கேட்குறாரு. இப்போ அந்த டைமில் இன்னும் முடிவாகாதப்போ அந்த இதுக்கு ஜிகே வாசன் கூப்பிட்டாருன்னா, என்டிஏவில் டிடிவி வர்றாருன்னா அதுக்கு ஒரு நரேஷன் உருவாக்கி உடைக்கிற வேலைலாம் பண்ணுவாங்க. அதனால் இப்போதைக்கு வேணாம் போட்டு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா, தாவேகா கூட கூட்டணியாக இருந்தால் எதிர்காலத்தில் எது வேணால் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதுவும் ஓபிஎஸ் என்னங்க சொல்லுங்க மேலே, ஓபிஎஸ் யார்? என்ன அவர் இயக்கணும்னா இயக்கம், அவர் என்ன தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம் சார். அது என்ன, அது லெட்டர் பேடு வேறு என்ன வச்சுக்கிறாரு? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர் கூட சொல்லுங்கள் சார்? எம்எல்ஏ இருக்காங்க சார். எம்எல்ஏ எவ்வளோ பேர்? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, வேறு வழி இல்லை. இங்கே இருக்க முடியலன்னா அங்கே இருக்கிறாங்க. அவங்க தாவேகா ட்ரை பண்ணாங்க தெரியுமா? அப்போ ஓபிஎஸ் கதை என்ன? நேற்று கூட சொல்லியிருக்காங்க ஆதரவாளர்கள். ஏன் கேன்சல் பண்ணார் 4ஆம் தேதி மாநாட்டை? எதனால் கேன்சல் பண்ணார்? ஒத்திக்கிட்டு ஒழுங்காரு,
அதிமுகக்குள்ளே வரணும்னா, அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும்னா ஒழுங்கா இரு. இந்த மாநாடு போட்டுக்கிட்டு சீன்லாம் போட்டோன்னா அதோட முடிச்சு விட்ருவோம். பார்த்துக்கோன்னா கேன்சல் பண்ணுறாரு. அப்போ டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லியிருக்காரு 2006 விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் வந்து விஜய் ஏற்படுத்த போறாரு 26 அப்படின்னு அவரும் ஒரு சொல்றாரு. ஆமாம், உண்மைதான். அது உண்மை தானே. அவர் ஒரு ஸ்பாய்லருங்க. இல்லை 2 பேரும் தாவேக்கால இப்பயே துண்டு போட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி துண்டு போடுறாங்க? அதான் அவர் சொன்னார், இதை சொல்கிறதுனால நான் அதிமுக தாவேக்கா கூட்டணி போகிறேன்னு முடிவு பண்ணாதீங்கன்னு சொன்னார். அதை ஏன் எல்லாரும் சென்சார் பண்ணிடுறீங்கன்னு கேட்குறேன். இந்த வேலை பண்ணுவீங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. அவர் அரசியலை சொல்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட போவேன்னு எதையும் கதை கட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் அதை வசதியாக அப்படியே ரப்பர் போட்டு அழிச்சிடுறீங்க. அவர் அரசியலாக ரீதியாக அவர் சொல்கிறார், அவருடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறாரு. இவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார். இப்போ 2 கருத்து ஓடுது. ஒன்று டிஎம்கே ஓட்டை பிரித்து காலி பண்ணுவார், இல்லையா 2 பேரையும் காலி பண்ணாருன்னா தொங்கு சட்டசபை வரும். அதான் 2006. கண்டிப்பாக தொங்கு சட்டசபை தான். இப்போ அப்போ 2001 to 2006 ஜெயலலிதா. 2006 அதிக சீட்டு வாங்கினது திமுக கூட்டணி. ஆமாம், 96. இப்போ 2021 to 2026 திமுக. அதிக சீட்டு வாங்க போகிறது ஏடிஎம்கேன்ற மாதிரி மாறும். தொங்கு சட்டசபை வந்தாலும் இந்த கூட்டணி ஜாஸ்தி ஜெயிக்கும். அப்போது ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு இதை சொல்கிறவரை வந்துக்கிட்டு விஜய்க்கு ஆதரவாக போகிறாரு அப்படி போகிறாருன்னா, ஓபிஎஸ்க்கு போக்கிடமே கிடையாது. இங்கே போய் ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கி வந்தார். யாரா? இவங்களை பார்த்து, டிஎம்கே பார்த்து. அதை வச்சுட்டு இங்கே ஆட்டின்னுக்கிறாரு. பிரேமலதாவை அங்கே போய் ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கி வந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கே சீட் இல்லை டிஎம்கேல. அப்புறம் இவங்கள சேர்க்க மாட்டாங்க. புதுசாக ராம்தாஸ் வேறு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்காரு. இது ஒரு பார்ட்டு. அங்கே போனால் சீண்ட ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜெயிக்க முடியுமா? முதல்ல அது கட்சியா தாவேக்கா? அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. அதனால் அதை நம்பிக்கைக்குரிய அவர் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாரு, எவ்வளோ பேரை கூப்பிட்றாரு. யாராவது தாவேக்காவை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சரி, நீங்களே சொல்லி தாவேக்காவை தூக்கி வச்சோம் சொல்கிறீங்க, கட்சியான்னு. நான் தூக்கி வச்சு சொல்கிறேன்னா பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்கன்றேன், ஸ்பாய்லராக இருப்பாருன்றேன். ஜெயிப்பாருன்னு சொல்லியே. அவர் 230 தொகுதியும் எப்படியே கஷ்டப்பட்டு வேட்பாளர் போட்டு ஏதோ சின்னதை வாங்கி பிரச்சாரம் போனாருன்னா அது விழ வேண்டிய வாக்குகள் 10 to 20 விழுன்றான். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இருக்காதுன்றான். அதை தான் டிடிவியும் சொல்கிறாரு, அதான் மற்றவர்களும் சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான என்டிஏ கூட்டணி உருவாகும்னு சொல்கிறார். அவர் எந்த நோக்கத்தில் இப்படி சொல்கிறாரு? ஏன்னா இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக போகலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. எப்படி ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்குவார்? வலிமையான இந்திய கூட்டணி, என்டிஏ கூட்டணி யார் போகிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. வலிமையான கூட்டணி உருவாகும். ஆமாம். என்ன இப்போ கிருஷ்ணசாமி எதிராக பேசியிருந்தாரா? இப்போ என்ன பேசுகிறாரு? என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும், என்டிஏ கூட்டணியில் இணைவோம் பேசுகிறாரா? ஜான் பாண்டியன் இருக்கார். தேமுதிக வரப்போகுது. அவங்களுக்கு தேவை கொஞ்சம் அப்படி பந்தா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மற்ற விஷயங்களுக்கான எல்லாம் ஓகே ஆகிட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஒன்று வழக்கு தொடர்ந்தா, நீங்கள் இதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தா, வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக எவ்வளோ பிரச்சாரம் பண்ணார் ஆதவ அர்ஜுனா. நாங்கள் தொடர்ந்துருக்கோம். போய் ஒரு இயரிங் டு அனதர் இயரிங் போகும்போது தீர்ப்பு வாங்கிட்டு வந்த மாதிரியே பேட்டி கொடுத்தாரு. எவருக்கா? அப்போ இப்போ வழக்கு தொடர்ந்துருந்தா ஆதவ அர்ஜுனா தானே தொடர்ந்தார் சொல்கிறீங்க. அவர் ட்விட்டரில் போட்டிருப்பார்ல. சரி, டிவிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒரு இது இருக்குது, டிவிக்கு வர்றது, அதில் போடல. ஆதவ அர்ஜுனா போடல. பொதுச்செயலாளர் புஷி போட்டுக்கணுமா? போடல. சரி, விஜயாவது தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சி சார்பா அப்படின்னு போட்டுக்கணுமா? போடல. சிடி நிர்மல்குமார் சட்டக்குழு அது அவர் போடணுமா? அவர் இதுவும் போடல. அப்போ என்ன தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அப்போ போட்டவங்க உருட்டுறான்னு தெரியுதா? இந்த வேலையை ஜான் ஆரோக்கியசாமி பண்ணுவார். ஒரு 2 ரிப்போர்ட்டர் அவங்க ஆளுனை வச்சு இது சும்மா தூவி விடு. அப்போ கிராஸ் செக் பண்ணுமா வேணாவா? சேம் இதே தான் பிரேமலதா இப்படி சொன்னாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் போடுறாரு. தந்தி டிவியில் ஒருத்தர் பேசுகிறார். எங்கேயா சொன்னாங்கன்னு எங்கேயும் இல்லை. உள்ளரங்கத்தில் பேசுனாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? வெளியில் வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டியில் என்ன சொல்கிறாங்க? கேள்விகள் திட்டமிட்டு திணிக்கப்படுது அவங்கள்ட்ட. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் துட்டு கொடுத்து தான் ஆள் சேர்க்குறான்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? கொடுக்குறாங்க, துட்டு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க மட்டுமா கொடுக்குறாங்க? எல்லாரும் தான் கொடுக்குறாங்க. இது போன குற்றச்சாட்டு மாநிலம் முழுசும் உண்டு, எல்லா கட்சிகள் மேலேயும் இருக்கு. நாங்கள் மட்டும்தான் கொடுக்கறதுக்கு கூப்பிட்றதில்ல அப்படின்றாங்க. இங்கே தலைப்பு எப்படி வருது? எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு ஆள் சேர்க்கிறார், துட்டு கொடுத்து சேர்க்கிறார், முதுகில் குத்தி விட்டார்னு பிரேமலதா பேட்டி. பேட்டி எங்கேயுமே இல்லை. முதல்ல கிராஸ் செக் பண்ணுங்க. பிரேமலதா என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, பிரேமலதாவுடைய அரசியல் என்ன, அவர்கள் இந்த மாதிரியே வந்துக்கிட்டே இப்படியே பண்ணிக்கிட்டு ஜனவரி மாதத்தில்
ஒரு பெரிய அளவில் 10 சீட்டோ 5 சீட்டுக்கு மேலே பெரிய டிமாண்ட் பண்ணி மற்ற சில விஷயங்கள்லாம் பண்ணி என்டிஏ கூட்டணி போவாங்க. இவர்கள் எந்த வழக்கும் போடவில்லை. ஆனால் போட்டான்னு உருட்டுறாங்க. இவங்களுக்கு ஜாலி, வந்துச்சா பப்ளிசிட்டி, அவ்வளோதான். ஒன்றிய செயலாளர்களை நியமிக்க வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டார். எப்போ உத்தரவிட்டார்? இல்லை உத்தரவிட்டார். யார் சொன்னா? இல்லை சொன்னாங்க. எப்படி தெரியும்? இல்லை அங்கே பனையூரில் டீ குடிச்சிருந்தேன்னா அந்த டீ கடைக்காரர் சொன்னார். வேற சார் அப்போ வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றது வர்றது எல்லாமே வந்து ஒரு நெரேட்டிவ் தான் நீங்கள் சொல்கிறது. ஃபேப்ரிகேட்டட், ஃபுல்லாக ஃபேப்ரிகேட். வேற என்ன? சரி, நீ மக்கள் எல்லாமே அதை தான் சார் நம்புகிறாங்க. வேற என்ன? அதுக்கு தான் அவங்களுக்கு வேண்டிய கவனிப்புகள் நடக்குது, அவங்கள வச்சு பண்ணுறாங்க. அவங்க எது நம்புகிறாங்களோ அதை கொடுக்கறதுக்கான மக்களை திசை திருப்புற வேலையை பண்ணுறாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். விஜய் பவுன்சர்கள் தூக்கி போட்டாங்க, ஒரு பையன் போய் புகார் கொடுத்தானா? அவன் பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட பையனா இல்லையா அப்படின்னு தாவேக்காவினர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்னதுன்னா நான் தான் தான் கிராஸ் செக் பண்ணீங்களா? இல்லை சார், கிராஸ் செக்ன்றது நம்ம சொல்ல வர செய்திகளில் நம்ம சொல்கிறோம். சரி, நீங்கள் பார்த்ததில்ல என்ன தெரியுதுன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க. பார்க்கும்போது அந்த பையன் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. எப்படி தெரியுது? ஏன்னா அவனோட முடி, ட்ரெஸ்ஸிங்கு. ஆனாலும் உண்மை அதுதான். உளுந்த பையன் வேற, இவன் வேற. ஆனால் தைரியமாக புகார் கொடுத்து 3 பிரிவில் வழக்கு போட்டாங்களா? என்ன பண்ணுவீங்க? செய்தி பரவுதா? சரி, இவர்கள் என்ன பண்ணுறாங்க? தாவேகா இந்த மாதிரி பண்ணீங்க, பொய்யான இது பண்ணுறீங்க, தலைவருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு யாராவது ஒரு இது அதை எதிர்த்து கூட ஒரு அறிக்கை வர காணும். அந்த பையன் பாருங்கள், அவனுடைய ஹேர் ஸ்டைல் பாருங்கள், அவனுடைய ஹேர் ஸ்டைல் வேறு, அந்த பையனே வேறு, இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த பையன் பாருங்கள், இதை எதிர்த்து தாவேகா சார்பில் வழக்கு தொடுப்போம், பொய்யான புகார் பதிவு பண்ண அதிகாரி மேலே நடவடிக்கை சொல்லி பண்ணுவோம், எங்கள் சட்டக்குழு செய்ய ஏதாவது பண்ணோம்ல. இன்றைக்கி இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை சார், நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா பேசணும் சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.